ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா, இதுதான் சுத்திரியாம் பண்ண போகிறோம். வெல்லம் கடலப்பருப்பு போட்டு ஸ்வீட்டாக பண்ண போகிறோம். சுத்திரியாம் பண்ண போகிறோம். அளவில் அதுக்கு நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். பருப்பு 50 கிராம் அளவில் ஊற வச்சுருக்கோம். நம்ம வெல்லம் போட்ட சட்டி வச்சுருக்கோம். அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலப்பருப்பு போட்டுக்கலாம். சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவில் தண்ணி போட்டிருக்கோம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக்கர் ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஆன் பண்ணி நம்ம சட்டியில் கொஞ்சம் ஒரு 2 லவங்கம் 2 பட்டை போட்டிருக்கோம். தண்ணி போட்டு பால் கொதிக்கிற டைமில் நம்ம சுத்திரியம் ஆட் பண்ணுறோம். அடுப்பில் கொஞ்சம் பாதம் தண்ணியில் வேக வச்சிருக்கோம். இப்போ இது நல்லா கொதிக்குது. கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் கடலப்பருப்பு வேக வச்சுருக்கோம். அதுவும் இது சேர்த்துக்கலாம். இப்போ இது கடலப்பருப்பு நம்ம வேக வச்சது குக்கரில் இது சுத்திரியம் ரெண்டுமே பாலில் போட்டு நல்லா வேகணும். இப்போ வேகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத. ரெண்டும் நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம். அதை வடிகட்டி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைப்பில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம். அது வடிகட்டிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வடிகட்டாத ஆட் பண்ணால் மண் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வடிகட்டிட்டு இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது மாதிரி நல்லா வெல்லம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் அது திக்காக ஆகணும். திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்காக தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ப்ளேட்டில் கொஞ்சம் பாதாம் கொதிக்க வச்சுருந்தோம்ல, அது தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் காஞ்ச தேங்காய் எடுத்துருக்கோம். காஞ்ச தேங்காய் நம்ம நெய்யில் போட்டு வறுத்துட்டு அதில் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் தேங்காய் கூட ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் வச்சுருக்கோம். அந்த பவுலில் இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணி கொடுத்துட்டு நல்லா நெய் கரைஞ்ச உடனே நம்ம காஞ்ச தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது முதல்ல அது வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துகிட்டு அடுத்து நம்ம முந்திரியும் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 மினிட்டில் இப்போ ப்ரௌன் கலர் ஆனோன்னா நம்ம இந்த தேங்காய் எடுத்துகிட்டு அடுத்து முந்திரியும் பாதாம் ஆட் பண்ணி முந்திரியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா இதே மாதிரி ப்ரௌன் கலர் ஆன பிறகு 3 நம்ம எடுத்துடலாம். ஒரு அடுப்பில் நம்ம இது ஸ்டவ் தட்டு மூடி வச்சுருந்தோம். அது 5 மினிட் ஆனோன்னு எடுத்துட்டோம். நல்லா திக்கு பதத்துக்கு வருது. நல்லா திக்காய் வந்தோடனே தண்ணி நல்லா சுண்டிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த திக்காய் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மலைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.